Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஃப்ரைடே vlog தான் பார்க்க போறோம். இந்த vlogல வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நான் full seafood மெனு செஞ்சிருந்தேன். அத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த seafood வீடியோல நான் 2 ரெசிபீஸ் மட்டுமே ஃபுல்லா அப்லோட் பண்ணிருக்கேன். மீதி இருக்கிற ரெசிபீஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 2வா பார்க்கலாம். என்னென்ன மெனு பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துடலாம். தேங்காய் பால் சாதம், மீன் குழம்பு, ஒயிட் ரைஸு, ரசம், ஸ்வீட்காக கேசரி, இறால் தொக்கு, இறால் 65, நண்டு பெப்பர் ஃப்ரை, ஃபிஷ் எக் பொடி மாஸ், ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 9 o'clock ஆகுது. நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. நான் வந்து நைட்டே வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே உரித்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மார்னிங்னாலே ஃபஸ்ட்டு வந்து டீலேருந்து ஆரம்பித்தா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிட்டு டீ போட ஆரம்பிக்க போகிறேன். டீ போட்டுக்கலாம். டீலாம் குடிச்சு முடிச்சு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு எலும்பிச்சம்பளம் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக புளி எடுத்திருக்கேன், மீன் குழம்புக்கும் ரசத்துக்கும். இப்போ இதை நல்லா அலசிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நண்டு பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்காக நண்டு வாங்கியிருந்தோம். எல்லாத்தையுமே வந்து அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. மார்னிங் வந்து ரொம்ப டைம் ஆயிரும் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இறால் வாங்கிட்டு வந்திருந்தோம். இறால் 65யும் இறால் தொக்கும் செய்யலாம் அப்படிங்கிறனால இறால் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறமா மீன் குழம்பு செய்கிறதுக்காக மீன் வாங்கியிருந்தோம். இந்த மீன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இது கூடவே வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக கிங்ஃபிஷ்ஷும் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எக் பொடி மாஸ் செய்யலாம் அப்படிங்கிறனால ஃபிஷ் எக்கு வாங்கியிருந்தோம். இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு, நண்டு கிரேவி, தொக்கு இதெல்லாம் செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 6 தக்காளி பழம், 5 பெரிய வெங்காயம், 1 மாங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மீன் குழம்புக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கும் 2 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. மீன் குழம்பு செய்கிறதுக்காக புளி கரைச்சி மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ரசத்துக்காக ரசமும் கரைச்சி வச்சாச்சு. தேங்காய் பால் சாதத்துக்காக தேங்காய் பாலும் புளிஞ்சு வச்சாச்சு. இப்போ வேக வேகமாக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
தேங்காய் பால் சாதத்தை தாளிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி சுண்டி கொதித்து வந்ததுக்கப்புறமா தம் போட்டு இறக்கிட்டால் நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். குழம்பும் கொதிச்சிட்ருக்கு. இது கூடவே மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தால் நம்மளோட மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த 2 ரெசிபீஸோட வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ரசமும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறால் 65 செய்கிறதுக்காக நான் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இறால் 65 நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட நண்டு பெப்பர் ஃப்ரையும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நண்டு பெப்பர் ஃப்ரையோட ரெசிபியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் மசாலா வந்து தனியாக அரைச்சி தான் ஆட் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 12 பீஸ் அளவுக்கு மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தகுந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியும் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 12 பீஸ் மீனுக்கு வந்து 4.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். உங்களுக்கு இந்த அளவுக்கு பூண்டு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கம்மி பண்ணிக்கோங்க பூண்டை. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட முழு சோம்பு இருந்தது அப்படின்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் தூளாக இருக்கிறதுனால 2.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவை வந்து ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மசாலாவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா மசாலா வந்து தண்ணி ஆயிரும். இப்போ மீனோட மசாலா வந்து ஒட்டாது. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மசாலா கூட எதுக்காக புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் வரதுக்காக நான் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புளி தண்ணியோட டேஸ்ட்டு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் புளி தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மசாலா கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட்டா, 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து ஜாரையும் கொஞ்சமாக அலசிட்டு தண்ணி இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸ் மீனாக எடுத்து நல்ல மசாலாவை வந்து அந்த மீனில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் எதாவது அடுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையுமே நம்ம மசாலா தடவி ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட மீன் எல்லாமே மசாலா தடவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மசாலா தடவின இந்த மீனை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழித்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். நான் வந்து இந்த மீனை வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் எக் பொடி மாஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இட்டிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டாகி வந்ததுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா
ஒரு 4-5 பீஸ் போல் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம், கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். ஒரு பாதி தக்காளி போல் ஆட் பண்ணிட்டாலே போதும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாடெல்லாம் நல்லா போயிடுச்சு. இது கூடவே நம்ம வந்து மீன் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன சின்னதாக மீன் முட்டையை கட் பண்ணி ஆட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே முழுசாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கணும். மீனோட முட்டை எல்லாமே நல்லா உடஞ்சி உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து சிம்லேயே வச்சு அப்பப்போ நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து மீன் முட்டை நல்லாவே உதிரியாக உடஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா சிம்லேயே தான் இருக்கணும் அடுப்பு. ஹையில் வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா மீன் முட்டை வந்து தீஞ்சு போயிடும். அதனால வந்து சிம்லேயே வச்சு நல்லா வந்து இன்னும் நல்லா உதிரியாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மீன் முட்டை செய்கிறதுக்கு குறைஞ்சது நமக்கு 1/2 ஹவராவது தேவைப்படும். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இலையில் நம்மளோட ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. தேங்காய் பால் சாதத்தோட மீன் குழம்பு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஸ்வீட்காக ரவா கேசரி, இறால் தொக்கு, இறால் 65, நண்டு பெப்பர் ஃப்ரை, மீன் முட்டை பொடி மாஸ், மீன் வறுவல், எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். வீக்கெண்டில் நீங்களும் இந்த மாதிரியான சீ ஃபுட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நண்டு பெப்பர் ஃப்ரை, இறால் தொக்கு, இறால் 65, கேசரி, இது 4மே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். என்னோட இந்த வீடியோவை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.